மிதுன ராசி அன்பர்களே, புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும், இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருப்பதும், இந்த வருடத்தினுடைய தொடக்கமே பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்தில் விழுவதும், அதாவது உங்கள் ராசி அதிபதியினுடைய தன்மையில் லக்னம் விழுவதும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. ஒரு அபரிதமான வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நினைத்தது நடக்கும், தொட்டது துளங்கும், எடுத்த காரியங்கள் ஜெயிக்கும், சுபம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும். அதே சமயத்தில் உங்களுடைய நாட்டம் எல்லாமே சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த 2026 பரிபூர்ணமாக இருக்க போகிறது. நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். அதாவது 2025 எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டு விட்டு இருந்ததோ அதை இந்த வருடம் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையும். அது உதாரணத்துக்காக அரசாங்க வேலைக்காக எழுதி தோத்து போனது, அரசாங்க வேலையில் என்ட்ரி ஆகாமல் ஏதோ ஒரு வகையில் தடைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் 2026 அரசாங்க வேலை என்பது கன்ஃபார்மாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். இந்த வருடத்தினுடைய பிற்பகுதி, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் 2/6/2026 அப்புறம் குரு பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அதாவது தனகாரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வலிமை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மிதுனத்துக்கு அமையும். ஸோ இது நிச்சயமாக 12 வருடங்களுக்கு அப்புறம் இந்த ஒரு அமைப்பு வருது. அப்போ தனங்கள் பெருக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் சில மாற்றங்களை செய்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026 அமையப் போகிறது. நிறைய பேர்த்துக்கு குடும்பம் அமையும். குடும்பம் அமையல, திருமணம் நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை மிதுனத்துக்கும் இந்த வருடம் திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டாக அமையும். ஏன் சொல்கிறேன்னா, 7ஆம் அதிபதி உச்ச பலத்தோட குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்கு பலப்படும். உங்கள் பேச்சை யாரெல்லாம் கேட்காமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்கள் பேச்சை கேட்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் விலகப் போகக்கூடிய ஒரு ஆண்டு. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடோடு பிரிந்தவர்கள் ஒன்றிணைய முடியாமல் அப்படியே கொஞ்சம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வருடங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு வருடமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். கல்வி சூப்பராக இருக்க போகுது. கல்வியில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. போன வருடங்கள் கல்வியில் சாதிக்க முடியலன்னா கூட இந்த வருடங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதை படிப்பீங்க. ஒரு சிலர் மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மருத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு இன்ஜினியர் ஆகணும், அதுவும் குறிப்பாக நல்ல கல்வி நிறுவனங்களில் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் பாருங்கள், ஐஐடி, என்ஐடி. ஸோ இந்த மாதிரியான அந்த ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு சூப்பரான ஒரு வருடம் இந்த 2026 அப்படின்னு நான் சொல்லுவேன். குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த 2025 எப்படியோ போயிடுச்சு, நான் குழந்தை பாக்கியம் மட்டும் வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு 2026 குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஸோ அதனாலேயே உங்கள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. ஏன்னா குழந்தை காரக கிரகமான அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்க போகிறார். இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதும், குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும், குழந்தை
ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குரு பார்க்கின்ற காரணத்தாலும் இந்த வருட தொடக்கத்திலேயே இந்த 2026 நிறைய மிதுனத்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். சுப காரியங்கள், திருமணம் டக்கு நடக்கும். அது முடித்த உடனே ஒரு வருடத்துக்குள்ளே குழந்தை பாக்கியமும் பெற்றுத்தரக்கூடிய அம்சமும் இந்த காலகட்டம் உண்டு. இந்த கடனால் தவித்து கொண்டிருந்திருப்பீங்க. கடன் நிறைய ஆகிப்போச்சு சார், கடனை எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற வழியே நமக்கு பிறக்கலை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கு அந்த கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 அமையும். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த குரு பகவான், குரு தான் தனத்துக்கு காரக கிரகம் குரு அல்லவா, அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கடனை அடைப்பதற்கு கடன் சார்ந்த விஷயங்கள், கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும், கடன் அடைப்பீங்க. அப்போ கடன் என்கின்ற அமைப்புக்குள்ள இழுத்து செல்லும். அதை கரெக்டாக டீல் பண்ணுவீங்க. அந்த கடலின் மூலமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அதன் மூலம் டெவலப்மெண்ட், கடன் வாங்கி டெவலப்மெண்ட். ஸோ இந்த அமைப்புங்கிறது மிதுனத்துக்கு இந்த 2026 சூப்பராக இருக்க போகுது. நிறைய மிதுனத்துக்கு வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்குங்க. ஒரு கேஸ், கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு, ஒரு வம்பு வழக்கில் செய்யாத குற்றத்துக்காக தண்டனை, ஒரு வலி என்கின்ற அமைப்பு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு ஆண்டு 2026. ஏன்னா குரு பார்க்குறார், ஒரு நல்லவன் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மாற்றப் போகிறது. இதுவரைக்கும் வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது, இதுவரைக்கும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கல, ஒரு தொழிலில் இருக்கிறாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 2026 உண்டு. எப்படி சார் சொல்கிறீங்க ஸ்ட்ராங்கா? 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலம் பெற்று அங்கே 10ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு. ஏற்கனவே சனி உட்கார்ந்திருக்கார், பாக்யாதிபதி உட்கார்ந்திருக்கார், வழிகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதியும் அங்கே இருக்கார். அப்போ குரு அந்த சனியை பார்த்து சமப்படுத்தப்படுகிறது. அப்போ தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொழிலில் இருந்து வந்த கடன்கள், தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்புகள், பகைகள் நிச்சயமாக அது தடுக்கப்படும். அதிலிருந்து மீண்டு, அதாவது தொழிலில் ஒரு அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ சுறுசுறுப்படைந்து நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடிய தன்மை, நிறைய மிதுன ராசி என்பவர்கள் சொந்த தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த 2026 அமையப் போகிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது இந்த 2026 உண்டு. நிறைய பேர் உங்கள் மனதில் உங்கள் ஆசைகள் விதைத்து கொண்டிருப்பீர்கள். நான் படித்த உடனே ஒரு பிஜி கோர்ஸாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும், அல்லது வெளிநாட்டில் கண்டிப்பாக போய் அங்கே செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த 2026. வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று இருக்கக்கூடிய, அங்கே வேலை பார்க்கக்கூடிய, ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு, நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களையப் போகிறீர்கள். அப்பா சம்பந்தப்பட்ட, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்குள்ள இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் களையக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 உண்டு. இந்த 2026 மிதுனத்துக்கு ஏற்றத்தையும் மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் திருமண பாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில், அரசியல் சார்ந்த அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இந்த 2026 அமையப்பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான 2026 உண்டான ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா
பல பேர், பல்லாயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான நிச்சயம் இல்லை, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சொந்த தொழில் செய்ய அந்த அமைப்பு எப்போ நமக்கு வரும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் சிறப்பாக இருக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.